புதுச்சேரியை சார்ந்த தொழிலதிபர் ஒருவர் இணைய வழியில் வந்த பங்கு வர்த்தகத்தை நம்பி 1 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து லாபமும் வரவில்லை, போட்ட பணமும் எடுக்க முடியவில்லை. அது இணையவழி மோசடிக்காரர்களால் உருவாக்கப்பட்ட போலியான செயலி என்பதை உணர்ந்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து இழந்த பணத்தில் 75 லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி போலீசார் மீட்டு கொடுத்தனர். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று இணையவழி காவல் நிலையம் வந்த ஆய்வாளர்களுக்கு மற்றும் காவலர் ஜலாலுதீன் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். இது சம்பந்தமாக இணையவழி போலீசார் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடியில் சிக்கி சென்ற ஆண்டு மட்டும் 30 கோடி ரூபாய்க்கு மேல் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பணத்தை இழந்துள்ளனர். ஆகவே இணைய வழியில் வருகின்ற அல்லது சோசியல் மீடியாவில் வருகின்ற சமூக வலைதளங்களின் மூலமாக வருகின்ற விளம்பரங்களை நம்பி எந்த ஒரு பங்கு வர்த்தகம் மற்றும் பணத்தை முதலீடு செய்யாமல் செயலில் இறங்கி பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம்.